ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும் என்பதுதான் ரோமர் 12ஆம் அதிகாரம். முதல் 3 வசனங்கள் வர்ஷிப்பிங், ஆராதனை. அதான் 1ஆம் வசனம் அப்படிதான் முடியுது. புத்தியுள்ள ஆராதனை. என்ன புத்தியுள்ள ஆராதனை? ஆண்டவருக்கு முற்றிலும் ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமாக அவருடைய சுத்தப்படி அவருடைய வேதம் சொல்லுகிறபடி வாழக்கூடிய வாழ்க்கை தாங்க புத்தியுள்ள ஆராதனை. 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனங்கள் வரைக்கும் சர்விங், ஒரு சபை அல்லது ஒரு கிறிஸ்தவன் எப்படி சேவை செய்ய வேண்டும். 9, 10ஆம் வசனங்கள் மக்களோடு எப்படி நம்ம பழகணும், இணையணும். 11, 12 க்ரோயிங், எப்படி வளரணும், பரிசுத்தத்தில், ஊழியத்தில், ஜெபத்தில், உபத்திரவத்தில் பொறுமையா எப்படி வளரணும். 13 to 21 ஷேரிங், எப்படி பகிர வேண்டும். அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கை இதாங்க. ஜீவ பலினா இதுதான். ஆராதனை செய்வது, சேவை செய்வது, பகிர்தல், உறவுள்ளம் கொண்டு உறவு உள்ளத்தோடு எல்லாருக்கூடையும் பழகிறது, growing as disciples, சீஷர்களாக வளருவது. இதெல்லாம் தான் இந்த உலகத்தில் ஜீவ பலியாக நாம் தேவனுக்கு என்று வாழும்படி நம்ம ஒப்பு கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கை.